சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்க. இந்த மேட்ச் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சிஎஸ்கே பாருங்க இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க. அண்ட் பவர் பிளே ஸ்டார்ட் வேணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆள் உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா தான். 8 மேட்ச் ஆயிடுச்சுங்க, இன்னும் நீங்க ரைட் காம்பினேஷன் விளையாடல அப்படின்னா திஸ் இஸ் நாட் டிபிக்கல் சிஎஸ்கே. இது மஸ்ட் வின். இந்த சண்டே ஜெயிச்சு தான் ஆகணும் சென்னை சூப்பர் கிங்ஸ். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. ஒன்றரை எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். வணக்கம் பிரேதம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பத்ரி, நல்லா இருக்கேன் பத்ரி. போன மேட்ச் ஜெயிச்சா ஒன்னும் நல்லா இருந்திருப்பேன், பட் பரவாயில்ல, சொல்லுங்க. ஆமா, என்ன பண்றது, சிஎஸ்கே ஒரு மாதிரி இக்கட்டான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நல்ல வின் பண்ண 210 ரன்ஸ் அடிச்சு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருந்தது. பட் இந்த கிரிக்கெட்ன்ற இந்த கேம் உங்க எல்லாரோட நான் பெருசு அப்படின்னு சொல்லி காமிச்சது. ஸோ சிஎஸ்கே கமிங் ஆஃப் அ லாஸ், பட் going into a very very crucial match. சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாட போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரா ஷேபாக்ல. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தாலே பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதிரடி பேட்ஸ்மேன் போட்டு பொழகுறாங்க. 260 850 280 எல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விளையாடுறது ஒரு இருமுனை கத்தி அப்படின்னு போன மேட்ச்ல தெரிஞ்சது. ஆர்சிபிக்கு எதிரா போய் இப்படிதான் ஆட போறேன்னு டப்பு டப்பு டப்புன்னு விக்கெட் விட்டு ஒரு மாதிரி கொட்டிக்கினாங்க. ஆர்சிபிக்கு எதிரா ஒரு தோல்வி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோல்வியில இருந்து வராங்க, சிஎஸ்கே தோல்வியில இருந்து வராங்க. ஆனா இந்த மேட்ச் சேப்பாக்ல சி ஆஃப் எல்லோ சம்ம சப்போர்ட் சிஎஸ்கேக்கு இருக்கும். சி ஆஃப் எல்லோ சப்போர்ட் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா உள்ள வந்து இறங்கி ஆட போற 11 பிளேயர் கேப்டன்சி டிசிஷன்ஸ் bowling சேஞ்சஸ் தான் மேட்ச் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்க போகுது. இது ரெண்டு விஷயம் பத்தி நீங்க கரெக்டா சொன்னீங்க. சன்ரைசர்ஸ் போன மேட்ச் தோத்தாங்க. அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா சத்தியமா சொல்றேன், நான் ஹாப்பியா இருந்திருப்பேன். ஏன்னா சிஎஸ்கேக்கு அப்ப நல்ல வாய்ப்பு. இப்போ வந்து அவங்க தோத்துட்டு வராங்க. ஆஃப் டிஃபீட் வரும்போது எப்பவுமே ஒரு டீம் கொஞ்சம் ஆஃப் டிஃபீட்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த புஷ் இருக்கும். அண்ட் இப்போ ஆர்சிபி ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எப்படி அடிக்கணும்னு ஒரு டெம்ப்ளேட் ரெஸ்ட் ஆஃப் த லீக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டாஸ் ஜெயிக்கணும். நீங்க டாஸ் ஜெயிச்சு 200 210 20 அடிச்சீங்கன்னா எப்பவுமே சேசிங் டீம் மேல பிரஷர் இருக்கும். அதுதான் டாஸ் நம்பிக்கை இல்ல. ருத்ராஜ் 8ல 7 டாஸ் தோத்துருக்காரு. அவர் டாஸ் எல்லாம் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எல்லாம் நீங்க வைக்காதீங்க. டாஸ் எப்படி வேணா போலாம். பட் அவர் கையில கரெக்டா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா காம்பினேஷன். நம்ம ஸ்டீபன் ஃபிளெமிங்கே வந்து அவுட் இன் தி ஓபன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, we are not playing the right combination அப்படின்னு. 8 மேட்ச் ஆயிடுச்சுங்க, இன்னும் நீங்க ரைட் காம்பினேஷன் விளையாடல அப்படின்னா this is not typical CSK. யூசுவலி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸ்லயே அவங்க ஒரு காம்பினேஷனை புடிச்சிருவாங்க, அந்த பிளேயர்ஸோட பர்சஸ் பண்ணுவாங்க. சோ சம்திங் இஸ் நாட் கோயிங் ரைட். ரச்சின் ரவீந்திரா டிராப் பண்ணி டேரல் மிச்சல் எடுத்து வந்தது ஐ பர்சனலி டிடன்ட் லைக் திஸ் செலக்ஷன். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடிட்டு இருக்காரு, யங்ஸ்டர் அவரை பேக் பண்ணும். மிச்சல் ஹஸ் பீன் ஹேவிங் a poor tournament. அவருக்கு பேட்லயே சரியா படல. அவரை ஏன் எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல எழும்புது. they have to hit the right combination அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்க விளையாடுற பிளேயர்ஸோட பர்சஸ் பண்ணலனா எப்படி ரைட் காம்பினேஷன் வரும்? பத்ரி, நீங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட். அதுக்கு நான் ஆட் ஆன் பண்ண விரும்புறேன். ரச்சின் உங்களுக்கு சிக்ஸர்ஸ் ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஆடும் போது உங்களுக்கு அது எலக்ட்ரிக் ஸ்டார்ட் தேவை. ஏன்னா அவங்க அடிப்பாங்க, நீங்களும் அடிச்சுதான் ஆகணும். அண்ட் அது கரெக்டான பிளேயர் ரச்சின் ரவீந்திரா. ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் காமிச்சாரு. 46 of 90 நானும் அபிஷேக் சர்மா மாதிரி, நானும் டிராவிஸ் ஹெட் மாதிரி ஆடக்கூடிய ஆளுன்னு காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மேட்ச் சரியா ஆடல, கொஞ்சம் ஸ்லோ ஆனாரு, ஷெல்ல போனாரு, அதை டிராப் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அந்த ஸ்டார்ட், நான் அது நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நம்ம இப்ப வீடியோஸ்ல, பவர் பிளேல அந்த ஸ்டார்ட் முக்கியம். பால்ல ஆகட்டும் சரி, பேட்ல ஆகட்டும் சரி, உங்களுக்கு அந்த பவர் பிளேல ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். நமக்கு ரச்சின் ரவீந்திரா விட்டு அஜிங்கிய ரஹானே ஓப்பனிங் வந்தாங்கன்னா எப்படிங்க ஒரு 4 over 50 4 over 45 வரப்போகுது, ஸ்டார்ட் வராது. அண்ட் மிச்சல் வந்துட்டாருல தேர்ட் ஓவர்ல, உங்களுக்கு ஸ்டார்ட் வராது. சோ ரச்சின் ரவீந்திரா எனக்கு தெரிஞ்ச ஆடி ஆகணும். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 6 overs பவர் பிளே கேபிட்டலைஸ் பண்ணணும். இது வரைக்கும் ஒரு மேட்ச் தான் பண்ணாங்க சிஎஸ்கே. அந்த பவர் பிளே ஸ்டார்ட் குஜராத் டைட்டன்ஸோட ஈஸியா ஜெயிச்சுட்டு போனாங்க. அண்ட் பவர் பிளே ஸ்டார்ட் வேணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆள் உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா தான். மிச்சல் கிடையாது, ரஹானே கிடையாது. அந்த ஒரு சேஞ்ச் பண்ணியானோ. அண்ட் bowlingல டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் ஐ see it happening. It has to happen. தீபக் சார் அவருக்கு இடம் இல்லைங்க. அவருக்கு நம்ம நிறைய வாட்டி சொல்லியாச்சு on cricket with Badri, we have called it. தீபக் சார் is not bowling well. ஏன்னா அவர் ஒரு ஸ்விங் bowler. பவர் பிளேல தான் அவரோட யூட்டிலைசேஷனே இருக்கு. அவருக்கு ஸ்விங் இந்த வருஷம் கிடைக்கல அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. ஃபிட்னஸ்லயும் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த T20 கிரிக்கெட்டோட டிமாண்ட்ஸ் வேற. ஃபீல்டிங்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டாரு. எங்க நம்ம ஒத்துக்கலாம், சிஎஸ்கே வந்து ஓஹோன்ற ஃபீல்டிங் சைடு எப்போதுமே கிடையாது. ஒரு பக்கம் எக்கச்சக்கமா வீக் ஃபீல்டர்ஸ் நிறைய இருக்காங்க. மொயின் அலி இருக்கிறாரு, ஒரு தீபக் சார் இருக்காரு, ஒரு ஷார்துல் தாக்கூர் இருக்காரு, தீக்ஷனா ஆட்டார்னா அவரும் இருக்காரு, முஸ்தபிசூரும் மாதிரி சுமார் தான்.
எல்லாருமே சுமார் தான் இருக்கிற கையில எண்ணலாம். ஆக்சுவலி ஒரு 4 விரல்ல எண்ணலாம் நல்ல ஃபீல்டர்ஸ், அது நான் ஒத்துக்கிறேன். பட் இவர் ஆனாலும் ரொம்ப மோசமா பண்ணாரு. 10 ரன்னு சிங்கிள் ஹேண்டா விட்டாரு. போலிங்லயும் சரியா போட மாட்டாரு. அப்படிங்கும் போது இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் ஃப்ரம் தீபக் சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தே ஹேவ் டு ஸ்டார்ட் பிளேயிங் சம் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். இப்போ வந்து பர்சஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தீபக் சார் பத்தி நீங்க பேசும்போது பத்ரி, ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் அன்பார்ச்சுனேட்லி வி குடன்ட் இதை பத்தி பேச முடியல நம்மளால. தீபக் சார் நீங்க எடுத்தீங்கன்னா டீம்ல 135 இல்ல 246 கொடுத்து முடிச்சிருங்க. ஏன்னா அவர் 3 ஓவர் தான் போடுவாரு. லாஸ்ட் டைம் ஆனஸ்டா சொல்ல போனா 2 ஓவர்ல 6 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. நல்லா தான் போட்டாரு பத்ரி. அந்த 3வது ஓவர் போட்டிருக்கணும் அவர். அந்த 5th ஓவர் வந்து போட்டிருக்கணும் இல்ல 6th ஓவர் போட்டிருக்கணும். நீங்க அகைன் தீபக் சார் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறீங்கன்னா அவர் பவர் பிளேல முடிச்சிருங்க. அவருக்கு 3 ஓவர் தோனி அப்படிதானே பண்ணுவாரு. 1357 இல்ல 135 கொடுத்து முடிச்சிருவாரு. நீங்க அவர் 2 ஓவர் கொடுத்தீங்க. 3வது ஓவர் அவர் கூட்டிட்டே வரல. அண்ட் அவர் ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் இருக்கு. பவுண்டரியில 2 விட்டாரு 4, அது 1 விட்டா பரவாயில்ல, 2 விட்டாரு. அது கடைசியில ரொம்ப குரூஷியலா போயிடுச்சு. அண்ட் போலிங் சேஞ்சிங் அந்த தீபக் சார் அந்த 5th ஓவர் முடிச்சிருந்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூரை 60th எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்க. 22 ரன் அந்த ஓவர்ல போச்சு. ஷார்துல் தாக்கூர் அங்க நிக்கலஸ் பூரனுக்கு போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா 2 overs 16 runs. நம்ம ஜடேஜா த பேட்ஸ்மேன் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் T20ல. ஜடேஜா த போலர் வேற லெவலுங்க அவரு. நீங்க என்ன பண்ணாலும் 20 ரன் 22 ரன்லாம் ஒரு ஓவர்ல கொடுக்க மாட்டாரு. ஜடேஜா தைரியமா 16th ஓவர் கொடுத்துருக்கலாம். நீங்க மொயின் அலியும் பாத்தீங்கன்னா 2 ஓவர் 21 ரன் கொடுத்தாரு. நல்லா தான் போட்டாரு. ஜடேஜா 2 ஓவர் 16 ரன். அதுக்கப்புறம் போலிங்கே போடல. இதே எனக்கு இன்னொன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ருத்துராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சிலேயே he doesn't seem to trust the spinners. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆஸ் எ கேப்டனே இது வந்து எனக்கு ஒரு அப்ரோச்லயே ஒரு கொஸ்டினபிளா இருக்கு. அண்ட் இன்னொன்னு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இன்சைட் இன்ஃபர்மேஷன், இது போன மேட்ச்ல வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் மகேந்திர சிங் தோனிட்ட ஏதோ கேட்டிருக்காரு, நான் இது கொடுக்கலாமா அப்படின்னு. நீ இந்த போலருக்கு கொடு, ஆனா இதுதான் நீ கடைசி முறை என்கிட்ட வந்து கேட்கறது, இனிமேல என்கிட்ட வந்து எதுவும் கேட்காத அப்படின்னு மகேந்திர சிங் தோனி சொல்லி அமைச்சிருக்காராம். ஏன்னா he wants ருத்துராஜ் கெய்க்வாட் to lead on his own. இவர் வந்து நொட்டல போய் இது கொடுக்கலாமா அதுக்கெல்லாம் கேட்கிறாரு போல இருக்கு. பட் மகேந்திர சிங் தோனி ஹெல்ப் பண்ணிருக்காரு. பட் ஐ திங்க் ரீசெண்டா அவர் என்ன ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரியல, ஐ மைட் பி ரைட் ஆர் ஐ மைட் பி ராங், பட் he has said that ப்ளீஸ் இனிமேல இருந்து என்கிட்ட யாரும் இந்த மாதிரி கொடுக்கணும்னு நீ கேட்காத, உன்னோட டிசிஷன் நீயே எடு. ஃபீல் சேஞ்சஸ் நான் பண்றேன், பட் போலிங் சேஞ்சஸ் எல்லாம் ஐ வாண்ட் யூ டு டூ ஆன் யுவர் ஓன். இவர் சுத்தமா ஈடுபாடு கொடுக்கறது இல்லையா மகேந்திர சிங் தோனி? இல்ல, அது ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஏன்னா அது ஒன் ஸ்டேஜ் தோனி இருக்க மாட்டாரு, ருத்துராஜ் தனியா தான் இது பண்ணோம். நீ இப்பவே கத்துக்கோன்னு சொல்றாரு, அது தப்பே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஜடேஜா மாதிரி ஒரு பேங்க் இருக்கும் போது 2 ஓவர்ல 16 ரன் கொடுத்த போது நிக்கலஸ் பூரன் வந்தா என்னங்க, லெஃப்ட் ஹேண்டர் வந்தா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடக்கூடாதுன்னு எந்த எம்சிசிக்கு ரூல் புக்லயோ கிரிக்கெட் ரூல் புக்லயோ இருக்குது. ஜடேஜா இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அவர் எவ்வளவு கிரிக்கெட் ஆடிருக்காரு, அவர் ஈஸியா அடிக்க விட்டுருவாரா? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு முந்தின மேட்ச் மொயின் அலி குவிண்டன் டிகாக்கு கொடுக்கவே இல்ல. லக்னோல விளையாடும்போது பவர் பிளேல கொடுக்கணும். மொயின் அலி நல்லா தான் போடுறாரு, ஜடேஜா நல்லா தான் போடுறாரு, ஆனா பினிஷ் பண்ண மாட்டாரு. அப்படிங்கும் போது இது டெஃபினட்டா கொஞ்சம் கொஸ்டினபிளா தான் இருக்கு. See, he seems to trust fast bowlers more than spinners, even when condition spinner favorable இருக்கும்போது. அது ரொம்ப நல்ல பாயிண்ட் பத்ரி. இதை நம்ம முன்னாடியும் பேசியிருக்கோம், ஆனா அதை எம்பசைஸ் நம்ம பண்ணதில்லை. ஒரு கேப்டன் வந்து ஒரு ஸ்பின் கேப்டனா பேஸ் கேப்டனா நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். தோனி வந்து ஸ்பின் கேப்டன் தான். ஹர்பஜன் சிங் ஒரு தாத்தா ஆனப்புறம் கூட அவரை வச்சு ஜெயிச்சாரு தோனி. ஷடாப் ஜக்காட்டி, நீங்க ஆடும்போது ஷடாப் ஜக்காட்டி இருந்தாருன்னு நினைக்கிறேன் டீம்ல. சோ அப்கோர்ஸ் ஆஷ் பிஸ்தா, அது வேற விஷயம். தோனி எப்பவுமே ஸ்பின் வச்சு ஆடிருக்காரு. பவன் நெகி வச்சு ஆடினாரு. சோ தோனி ஸ்பின்ன வச்சு ஆடுவாரு. தோனி ஸ்பின் கேப்டன் சேப்பாக்ல அப்படியே சோக் பண்ணுவாரு. சேப்பாக்ல எல்லாம் 190 200 ரன் வச்சு தோக்க முடியாதுங்க. அது ருத்துராஜ் அச்சீவ் பண்ணிட்டாரு. அவரு கொஞ்சம் பேஸ் போலிங் கேப்டன் நினைக்கிறேன். நீங்க பேஸ் போலிங் கேப்டனா உங்களுக்கு அந்த மாதிரி டீம் இருக்கணும். நீங்க அடுத்த ஆப்ஷன் அப்படி செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டீம் ஜடேஜா, மொயின் அலி, ரச்சின் ரவீந்திரா கூட போடுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. இருக்கும் போது நீங்க டீமை தப்பா செலக்ட் பண்றீங்க. ரெண்டாவது, ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் 4 ஓவர் ட்ரஸ்ட் பண்ணலன்னா அவர் பேட்டிங்ல நீங்க ட்ரஸ்ட் பண்ணி நம்பர் 4 அனுப்புறீங்க. அவர் 16-19 பால் அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பால் பேட்டிங் ஆர்டரும் சரியில்லை. ஐ திங்க் அஜிங்கியா ரஹானேவும் அவரோட பிளேஸ் வந்து அவர் ரொம்ப சுமாரா ஆடிட்டு இருக்காரு இன் ஃபார்ம். பட் அவரை பேக் பண்ணாமா? ப்ராபப்லி சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு யங்ஸ்டர் உள்ள வந்து கன்சிஸ்டன்டா விளையாட்டமா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நம்ம மனசுல எழும்புது. பட் 8 மேட்ச் ஆயிடுச்சு, நீ இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதா ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இன்னொரு கவலைக்குரிய விஷயம் தான். இன்னொரு கவலைக்குரிய விஷயம் நான் சொல்லிடுறேன், நீங்க நான் ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு அப்புறம் சொல்லுங்க. இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்க, நான் சொல்றேன் தைரியமா. ஏன்னா 4-4 இதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜஸ்தான் ஒரு மேட்ச் இருக்கு அட் ஹோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரோட்ல வந்து ஆடணும். நீங்க ரோட்ல வந்து 3 மேட்ச் போய் ஆடணும். நீங்க ரோட்ல இந்த வருஷம் ஜெயிச்சதே கிடையாது. ஆன் த ரோட் அவே ஃப்ரம் ஹோம் நீங்க ஆடணும். ஸ்ட்ரகிள் பண்றீங்க.
இது மஸ்ட் வின். இந்த சண்டே ஜெயிச்சுதான் ஆகணும் சென்னை சூப்பர் கிங்ஸ், இல்லாட்டி பிளே ஆஃப்ஸ் ரொம்ப கஷ்டம். இதுதான் என்னோட ஃபீலிங். நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்தியா ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். சரி, நான் வந்து ஒத்துக்கிறது இல்லை. எனக்கு வந்து ஏன்னா ஆன் த ரோட் இது மட்டும் சரியா விளையாடல, பட் தே ஆர் சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நிறைய வாட்டி மஸ்ட் வின் சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நிறைய வாட்டி நான் விளையாடுற போதுலேருந்தே இருந்திருக்கு மஸ்ட் வின் சிச்சுவேஷன்ஸ். பட் எப்படியோ வின் பண்ணி அந்த டாப் 4ல வருவாங்க. அதனாலதான் தே ஆர் சிஎஸ்கே, அதனாலதான் தே ஆர் சாம்பியன் சைட். ஸோ நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்கு. எஸ், நீங்க ஆஸ் அ வியூவர் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்றீங்க, பட் இது ரொம்ப ரொம்ப குரூஷியல் மேட்ச், அதுல டவுட்டே கிடையாது. போன மேட்ச் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா டியூ பயங்கரமா வந்துச்சு. பிரதம் பயங்கர ஈரம், பால் பயங்கர ஈரம். அந்த ஒரு பக்கி கேமரா டயர்ல காட்டுறாங்க, தண்ணி அப்படியே தெளிக்குது. சம்மர்ல இந்த மாதிரி சேப்பாக்குல நம்ம டியூ வந்து பார்த்ததே இல்லை. பட் டியூ ஒரு பெரிய ஒரு பத்திரமான, இன்ஃபேக்ட் பால் காட் சோ வெட். முதல் வாட்டி இந்த டோர்னமெண்ட்ல பாலே அம்பையரே மாத்தினாங்க, அந்த அளவுக்கு பால் வெட்டாச்சு. ஒரு 6 பாலுக்கு பால் நடந்தது, திருப்பி அவுட் ஃபீல்ட்ல போறோம், திருப்பி வெட்ட ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே கஷ்டப்படுத்தி போலர். இது ஒரு மாதிரி கஷ்டம். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் நீங்க அட் ஹோம் 6 ஓவர்ல 92 ரன் கொடுக்கறதுனா அது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ஒத்துக்கிறேன். எஸ், நோ டவுட். இது எல்லாத்தையுமே ஃபேக்டரா இருந்து அவ்வளவு கொடுத்த ரன் ரொம்பவே அதிகம். அதனாலதான் நம்ம இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பத்தி பேசணும்னா, நல்ல விஷயம் ஒண்ணு, அவங்க தோல்வியில இருந்து வராங்க. இன்ஃபேக்ட் ஆர்சிபி லிட்டில் பிட் ஷோட் டு எவ்ரிபடி தட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை கண்டெயின் பண்ண முடியாது, ஆனா விக்கெட் எடுக்கலாம். இவங்களை விக்கெட் எடுங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட்ல போடுங்க. ஒன்ஸ் விக்கெட் விழுந்தா அவங்களால அந்த ஒரு மொமெண்டம் அந்த ரேட்ல விளையாட முடியாது அப்படின்னு காமிச்சாங்க. ஃபுல்லர் லென்ஸ் நல்லா போட்டாங்க. ஐ திங்க் அந்த ஒரு ஏர்லியான அந்த ஃபுல்லர் லென்ஸ் போடுறதுனால அந்த ஒரு விக்கெட் கிடைச்சது. டெஃபினட்டா ஏர்லியான ஃபுல்லர் லென்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறேன். பிக்கெஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா அந்த ஸ்கோர் போர்ட் பிரஷர். 10 ரன் 11 ரன் per ஓவர் அடிக்கணும். அந்த ஸ்கோர் போர்ட் பிரஷரும் ஒரு 6th 7th போலரா உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணிச்சு. ஆர்சிபி நல்லா இன்டு தி விக்கெட்டும் போட்டாங்க. ஃபுல்லர் லென்ஸ் ஒன்றும் இல்லைன்னா பால் கொஞ்சம் கிரிப்பாச்சு. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஆர்சிபி ஆடும்போதே கொஞ்சம் கிரிப்பாச்சு. அதை பார்த்து நல்லா பண்ணாங்க. ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாஸ் வின் பண்ணணும், அந்த ப்ளூ பிரிண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. அது நம்ம கையில இல்ல, பட் டாஸ் நம்ம கையில இல்ல, நம்ம போலிங் எப்படி போடுறோம்ன்றது நம்ம கையில இருக்கு. அதை டெஃபினட்டா எக்ஸிக்யூட் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா, இங்க ரெண்டு பேரை நீக்கிட்டா போதும். ஏன்னா எய்டன் மார்க்ரம் அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இல்ல, அவர் ஒரு மாதிரிதான் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காரு. பட் என்னன்னா பேட் கமெண்ட்ஸ் அவரோட கேப்டன்சி மூலமா ரொம்ப அருமையா அந்த போலிங் சைடு அப்படியே ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறாரு. ஒரு நட்ராஜனா இருக்கட்டும், உனட்கடா இருக்கட்டும், பாப்பா தம்பி நீ போடுப்பா அப்படிங்கிற மாதிரி அவரும் நல்லா போடுறாரு. சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஒரு மாதிரி இன்டெலிஜென்டா போடுறாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. பட் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்களை ஏர்லி ஆன் அப்படியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லர் லென்த், நான் வந்து ஃபுல்லர் லென்த் ஏன் சொல்றேன்னா, இவங்க வந்து காலை நகர்த்திடுறாங்க. ஹெட்டுக்கெல்லாம் அந்த ஷார்ட் பால் ஒட்டி போட்டுறவே கூடாது. அவர் ஷார்ட்டா போட்டா அவ்வளவுதாங்க. அவர் கண்ண மூடி, நான் சொன்ன மாதிரி நைட்டு கமெண்ட்ரியில வாங்கிட்டு 3 மணிக்கு 8 கூட சும்மா டமான்னு விடுவாரு. அபிஷேக் சர்மா வில் பி டேக்கிங் ஆன் த ஸ்பின்னர்ஸ். இதுதான் அவங்களோட ஒரு டாக்டிக். பட் இவங்க 2 பேர் விக்கெட் எடுத்துட்டா டெஃபினட்டா இன்ரோட் கிரியேட் பண்ணலாம் சிஎஸ்கே அப்படின்னு தோணும். 100% அவங்க அபிஷேக் சர்மா அண்ட் ஹெட் தான் அங்க டாப் ஆஃப் தி ஆர்டர். மாக்ரம் ஆல்சோ டியூ ரொம்ப நாளா அடிக்கல. அவரு கிளாஸ் இருக்காரு. அப்துல் சமான் நல்ல பவர் பேக் லைன் அப். ஆனா என்ன இருந்தாலும் ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் சொல்றேன், சிஎஸ்கே ஆடும்போது ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். நீங்க 4 ஓவர்ல 12 ரன் அடிச்சாருன்னா முடியாது. ஸோ சிஎஸ்கே கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம அவ்வளவா இந்த வீடியோல பேசல, பட் அதை டெஃபினட்டா சொல்லணும். நீங்க 210 ரன் அடிச்சிருங்க, 230 கூட நீங்க அடிச்சிருக்கலாம். மோயின் அலியே ஒரு நம்பர் 4 அடிச்சிருந்தா. நடுவில் அந்த 19 பால் ஆடி ஜடேஜா 16 ரன் அடிச்சது. 230க்கும் 210க்கும் வித்தியாசம் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா மோயின் அலி ஒண்ணுமே பண்ணல பத்ரி. அன்னைக்கு 2 ஓவர் போட்டாரு, ஃபீல்டிங்ல நின்னாரு, பேட்டிங் ஆடல. நீங்க அதனால மோயின் அலியை டீம்ல எடுத்து என்ன யூஸுங்க சீரியஸா? சோ மோயின் அலி ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன், ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், நல்லா அடிப்பாருங்க அவரு. பவர் பிளே வேற ஓடிந்தது. அப்போ வந்து நீங்க ஜடேஜா வந்துச்சீங்க. பெரிய நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஆகணும் சிஎஸ்கே, அவங்க திங்கிங்லயும் சரி, டீம் செலக்ஷன்லயும் சரி. சரி, ஃபைனலா ப்ரெடிக்ஷன் டைம் வந்துச்சு. உங்க அப்கோர்ஸ் அனலிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் ஒரு பக்கம், பட் ஒரு என்ன உங்களுக்கு என்ன ஃபீலிங் என்ன இருக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்எச்? நான் போன வாட்டி எல்எஸ்டி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சிஎஸ்கேன்னு சொன்னேன். பட் சிஎஸ்கே ஃபேன் ஆயிட்டோம், என்ன பண்றது? நான் சிஎஸ்கே தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்ல. வழி இல்லைன்னு சொல்றீங்க, பட் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேங்க. இந்த மேட்ச் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சிஎஸ்கே பாருங்க இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க, நல்ல கிரிக்கெட் ஆடுவாங்க. ஏன் எனக்கு தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு மஸ்ட் வின் மேட்சஸ் ஆல்வேஸ் கெட்ஸ் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் a team like சென்னை சூப்பர் கிங்ஸ். லெட்ஸ் see, இந்த முட்டை ஃபயர் ஆகாத சில பிளேயர்ஸ் பாருங்க இந்த மேட்ச் ஃபயர் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க அந்த ஒரு மொமெண்டம் பிரேக் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், அந்த அடின்னு அடிச்சிருந்தாங்க பயங்கரமா, அந்த மொமெண்டம் டக்குன்னு பிரேக் ஆயிடுச்சு. அவ்வளவு ஈஸியில டப்புன்னு திரும்பி வருது அந்த ஒரு மொமெண்டம் பிரேக்கர்ல இருந்து, எஸ்பெஷலி இன் ஷேப். இதெல்லாம் கூட்டி கழிச்சு தான் நான் சொல்றேன். ஐ திங்க் சிஎஸ்கே வில் கம் பேக். தேங்க்யூ Pritham for coming on Cricket Buzzing. Hopefully we'll do the review of the match with a win. Okay, bye, take care.